हाय फ्रेंड्स वेलकम टू மை சேனல். இன்றைக்கி நம்ம கல்யாண வீட்டு காலிஃப்ளவர் பால் கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். காலிஃப்ளவரில் இந்த மாதிரி சுடு தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அதில் உள்ள புழுக்கள்லாம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 2 வாஷ் கொடுத்தீங்கன்னா காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணிடலாம். இப்போ அரைக்கிற மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகா, ஒரு 1/4 மூடி அளவு தேங்காய் அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4லேருந்து 5 முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டுக்கோங்க. வாஷ் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதை காலிஃப்ளவர் ரொம்ப வேக வைக்கக்கூடாது. ஒரு ஹாஃப் பாயில் வெந்தால் போதும். அந்த அளவு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் ஹாஃப் பாயில் நல்லா வெந்துடுச்சு. இதை தண்ணியெல்லாம் வடிகட்டி நம்ம தனியாக காலிஃப்ளவர் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் ஒரு கரண்டி அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பிரியாணி இலை, 2 பட்டை இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாவை நல்லா கீறி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தோட ராஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் மீடியம் சைஸ் அளவு தக்காளி இருந்தால் போதும். ரொம்ப தக்காளி வேண்டாம். நமக்கு அந்த காலிஃப்ளவர் பால் கறி வேறு கலரில் வந்துடும். அதனால் கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணால் போதும். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற காலிஃப்ளவரையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் அரைச்ச பேஸ்ட் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தழை தூவி கருவேப்பிலெல்லாம் போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஒரு கிளறிட்டு நம்ம கொத்தமல்லி தழை தூவி ஆஃப் பண்ணிட்டா நம்மளோட கல்யாண வீட்டு காலிஃப்ளவர் பால் கறி சூப்பராக ரெடி ஆயிருங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பால் கறியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ நைஸ் டே.